ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு நிகழ்வின் போது இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநரும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவருமான தமிழிசை சவுந்தரராஜனை கண்டித்ததாக கூறப்படும் காணொலி அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வின் போது அமித்ஷாவை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்துவிட்டு நகரும் போது அவரை அழைத்த அமித்ஷா கடுமையாக கண்டித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு பெண்ணை மத்திய உள்துறை அமைச்சர் இவ்வாறு கண்டித்தமையை தாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆந்திராவின் காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. எனவே தமிழிசை சவுந்தரராஜன் தமது பதவியை துறந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. முன்னதாக மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தோல்வியடைந்ததை அடுத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையின் நிர்வாகத்தை தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக கண்டித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது.